அதாவது திருமண வயது வந்த ஆணோ பெண்ணோ வரன் வது எங்களுக்கு திருமணம் பார்க்கும்போது பெற்றோர்கள் ஏன் திருமண பொருத்தம் பார்க்குறார்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு. அது ஒரு முக்கியமான வருது. எல்லாருமே உடனே ஜாதகம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஜோசியர்கிட்ட போகிறாங்க, பொருத்தம் பார்க்குறாங்க, எங்கே எந்த வருது பொண்ணு, எப்படி இருக்குது, படித்த மாப்பிள்ளை கிடைக்கும், அப்படி 1000 கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருடைய ஜாதகத்தினுடையும் பிறக்கும் போதே அந்த அமைப்பு அமைந்து விடுகிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம்னு குறிப்பிடப்பட்டக்கூடிய லக்னம் நல்லபடியாக இருக்கும் அமைமையானால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை குறிக்கும். குடும்பம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படிப்பட்ட 2ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2ஆம் இடத்துக்குடைய கிரகம் நல்ல பலமாக இருந்தால் ஒருவருக்கு ஒரு ஆணோ பொண்ணோ அவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம், நல்ல மனைவி அமையும்ன்றது சந்தேகம் அல்லாத பொறுப்பு. அதே மாதிரி ஜாதகத்தில் 7ஆம் இடம் மனைவியை குறிக்கும் இடம், ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கும் இடம். 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணனுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் நல்லா இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம்னா கணவனுடைய வருஷம் ஆயுள் பலமாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. இன்னாருக்கு இன்னாரென்று இறைவன் அன்றைய காலத்திலேயே முடிவு செய்து விட்டதுனால அதனால பொருத்தம் பார்த்து பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவருடைய ராசி இன்னொருவருடைய ராசிக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஒருவருடைய பழக்க வழக்கம் இன்னொருவருக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஒரு வகுப்பில் ஒரு 20 மாணவர்கள் படிக்கிறாருன்னா ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறாருன்னா ஆசிரியர் போன பிறகு எல்லாம் நல்லா புரிஞ்சுதான்னு கேட்டால் 10 பேர் ஆமாம் நல்லா இருக்குன்றாங்க, 10 பேர் நல்லா இல்லைன்றாங்க. ஏன் ஆசிரியர் எல்லாருக்கும் ஒன்று மாதிரி தானே சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா அந்த ராசியினுடைய வைப்ரேட்டிங் பவர். ஒருவர் ஒன்று சொல்லும்போது அதை மனப்பூர்வமான புரிஞ்சுக்கிறதா இல்லை புரியாமல் இருக்கிறதா. அதே மாதிரி ராசி நல்ல பொருத்தமாக இருக்கும்போது தன் கணவனை மனைவி புரிந்து கொள்வது, மனைவியை கணவன் புரிந்து கொள்வது, இப்படி ஒன்றுக்கொன்று புரிந்து கொண்டு வாழ்வனும் வேண்டுமானால் ஜாதகத்தை கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் இருந்தால்தான் ஒன்னோடு ஒன்று உறவு. சில இடங்களில் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பையன், அவன்கிட்ட ரொம்ப நேரம் நல்லா பார்த்துறான். அவனை ஏதாவது பேசின உடனே ஒரு அழகான மனுஷன் இல்லை அழகான பொண்ணு கொஞ்ச நேரம் பேசினோன்னா யாருன்னு இருக்காத போயான்னு விரட்டி விடுறாங்க. அதே டைமில் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கிறாங்க, அவங்க நல்ல அப்பியரன்ஸே இல்லை. அவங்க பேசுகிறாங்க, பேசும்போது பரவாயில்ல நல்லா பேசப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு ரசிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒருவர் அழகாக இருக்கிறாங்க, அவங்க பேசுகிற வார்த்தையை மதிக்க மாட்டேன்றாங்க. இன்னொரு பார்க்கறதுக்கு அக்லியாக இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, அந்த பேச்சை கேட்டு ரசிக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா இதுதான், இங்கே தான் இருக்கிறது ராசி வைப்ரேட்டிங் பவர். ராசி ஒருவருடைய அந்த பேசக்கூடியவருக்கும் கேட்பவருக்குமான அந்த ராசி ஒத்து போகும்போது அவங்க என்ன பேசினாலும் கூர்மையாக கேட்பாங்க. ராசி இல்லை ஒத்து போகலை அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆளுக்கு ராசி சிம்ம ராசின்னு இருக்குது, இன்னொருவருக்கு மகர ராசி அல்லது கும்பராசின்னு இருக்குது. அப்படின்னா மகர ராசி கும்பராசிக்கு சனி அதிபதி, சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி. சூரியனும் சனியும் ஒத்து போகாது. அப்போ ஒருவர் சொல்கிறது ஒருவருக்கு புரியாது. நீ சொல்கிறது சரியில்லை, எனக்கு பிடிக்காது போப்பா அப்படின்னு குடும்பத்தில் தகராறு வந்துடும். இந்த மாதிரி இல்லாமல் ஒத்து தன்னுடைய வாழ்நாள் பூராவும் 2 பேரும் ஐக்கியமாக வாழ்கிறதுக்கும், ஐக்கியமாக இருந்தால்தான் நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து நல்லபடியாக வளர்க்க முடியும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவுன்னு இருந்தால் அந்த பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்து வளர்க்க முடியாது, நல்லபடியாக படிக்க வைக்க முடியாது. இந்த மாதிரி சில அடிப்படை காரணங்களை கொண்டுதான் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், ஏன்னா வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ஜாதக பொருத்தம் பார்க்குறார்கள். ஓகே, நன்றி. ரொம்ப சிறப்பான பதில்.